ப்ளஸ் இப்போது ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் அப்போ கூட அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்துட்டு த ஸ்டேட் ஷால் என்டோவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டோவர் அப்படின்னா இப்போ 44 யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எந்த மதத்தவர் எந்த குற்றம் புரிஞ்சாலும் ஒரே பனிஷ்மெண்ட் தான். இப்போ வந்து ஹிந்துஸ் வந்து ஒரு மர்டர் பண்ணாலும் அதே பனிஷ்மெண்ட் தான். கல்யாணமா ஒரே லா இருக்கட்டும். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஹிந்துஸாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்ட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அதை வேணான்னு எதிர்க்கிறவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17+ பார்ட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா. வணக்கம், நான் அட்வொகேட் பிரியதர்ஷினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடு யூசிசி. இது வந்துட்டு நம்ம கடந்த ஒரு வருஷமாக 2 வருஷமாகவே நம்ம வந்துட்டு நிறைய கேட்டுட்ருக்கோம். அது என்ன யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னு. ரீசெண்டாக வந்துட்டு நம்மளோட இவர் மோடிஜி அவரோட ஒரு எலெக்ஷன் ப்ரொபகேண்டாலையும் பார்த்தோம் அப்படின்னா 2019 திரும்ப இந்த வேர்டு இருந்துக்கிட்டே இருக்குது. ப்ளஸ் இப்போது ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் அப்போ கூட அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்துட்டு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார், யூசிசி. ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் வந்துட்டு அதை கொண்டு வர்றது நல்லதா இல்லை கெட்டதா அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளால் ஃபஸ்ட்டு வந்துட்டு யோசித்து, ஓகே இது நல்லது தான், இது கொண்டு வரலாம், இல்லை இதில் இவ்வளோ வந்து ட்ராபேக்ஸ் இருக்குது, இது கொண்டு வர வேண்டாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் அது. ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, அது இன்னைய பீரியடில் இல்லை, ஓகேங்களா. எப்போது நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதோ 1940s பீரியட்லேருந்து வந்துட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு லீடர்ஸ் மூலியமாக நம்ம திரும்ப கேட்குற ஒரு வார்த்தைகளாக இருக்கும். சரி, யூனிஃபார்ம் சிவில் கோட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது லாலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது, எங்கே சொல்லியிருக்கு லாவில் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 44 யூசிசி பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த ஸ்டேட் ஷால் என்டோவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டோவர் அப்படின்னா ஒரு ஸ்டேட் வந்துட்டு ஒரு அரசாங்கம் வந்து முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறதுக்கான விஷயம். சரி, முயற்சி எடுக்கணும், ஓகே, எதுக்காக முயற்சி எடுக்கணும் சொல்லிட்டாங்க, ப்ரொவிஷன் இருக்குது, நமக்கு தெரிஞ்சு போச்சு லாவில். எதுக்காக அந்த முயற்சி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து நம்ம இந்தியா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது வந்து பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடாக இருக்குது. அதில் என்னென்ன பார்த்திங்கன்னா, ஹிந்துஸும் இருப்பாங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, சிக்கிம்ஸ் இருக்காங்க, ஜெயின்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் அதில் இருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கும் போது இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்குள்ளே எல்லா மக்களும் ஒன்று தானே, ஈக்குவல் தானே. அப்படி இருக்கும் போது எதுக்கு ரிலீஜியனால் அவங்கள வேறுபட்டு இருக்கணும்? ஸோ அதனால் எல்லாரையும் ஒன்றுபடுத்தலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, ஆர்டிகல் 44 சொல்லியாச்சு. சரி, அப்படி இருந்தால் நமக்கு இன்னும் சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷனில். என்னென்னு பார்த்தோன்னா, ஆர்டிகல் 25 and 29. 29ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் ஒன்று. 25ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் டு ப்ராக்டிஸ் த ரிலீஜன், விச் மீன்ஸ் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு எந்த மதத்தை வந்து பின்பற்ற பிடிக்குதோ அதை நான் அந்த மதத்து முறையை வந்து வச்சு நான் வழிபட்டுக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோன்னா மைனாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ் அப்படிங்கிறவங்க ஜாஸ்தி. முஸ்லிம்ஸோ மற்ற சீக்கியர்களோ ஜெயின்ஸோ பார்த்தோன்னா கம்பேரிட்டிவ்லி டு ஹிந்துஸ் பார்த்தோன்னா லைக் ரேஷியோவில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அவங்களோட ரைட்ஸும் வந்து இந்த இடத்துல நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ இதுவே நமக்கு கான்ட்ராடிக்டரி ப்ரொவிஷன்ஸாக இருக்க மாதிரி இருக்குது இல்லையா. இப்போ 44 யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்கிறாங்க, விச் மீன்ஸ் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பட் 25 என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கவுங்களுக்கு என்னென்ன மதம் பிடிக்குதோ அதை அவங்கவுங்க வழிபட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்துட்டு நமக்கு தெரியும் இந்தியன் கான்ஸ்டியூஷனை யார் கொண்டு வந்தா அப்படின்னா, லைக் ஃபாதர் ஆஃப் ஆர் லைக் இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா அப்படின்னு பார்த்தோன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் கொண்டு வந்தார். இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் ப்ளஸ் நேரு, ஜவஹர்லால் நேரு, இவங்க 2 பேருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் கான்ட்ராடிக்டரி நோட் இருந்தது when it comes to யூனிஃபார்ம் சிவில் கோட். அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட்னு ஒன்று இருந்தால் போதும், நமக்கு மற்ற லாஸ் எதுவுமே வேண்டாம் when it comes to பர்சனல் லா அப்படின்னு சொல்கிறாரு. பட் நேரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
யூனிஃபார்ம் சிவில் கோட்னு ஒன்று கொண்டு வரலாம், பட் ஆனால் அது வந்து பர்சனல் லாவை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. சரி, ஓகே, இது நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா பர்சனல் லானா என்ன, ஏன் இதை பற்றி அவர் வந்து திரும்ப சொல்கிறாங்க பர்சனல் லாவை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா? திரும்ப நம்ம லாக்கு வருவோம். கான்செப்ட் ஆஃப் லா வரும்போது லாவில் நமக்கு வந்து 2 கான்செப்ட் இருக்குது, கிரிமினல் லா, சிவில் லா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அகெயின் லாவில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கணும், ஈக்குவாலிட்டி ஃபார் ஆல், ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, கிரிமினல் லாவில் கரெக்ட், எந்த மதத்தவர் எந்த குற்றம் புரிஞ்சாலும் ஒரே பனிஷ்மெண்ட் தான். இப்போ வந்து ஹிந்துஸ் வந்து ஒரு மர்டர் பண்ணாலும் அதே பனிஷ்மெண்ட் தான், முஸ்லீம்ஸ் அதை மர்டர் பண்ணாலும் ஒரே பனிஷ்மெண்ட் தான், கிறிஸ்டியன்ஸு, சிக்கிசம், புத்திசம், ஜெயின்ஸ் யார் வந்து மர்டர் பண்ணாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே, அட் த எண்ட் ஆஃப் த கான்செப்ட் அது மர்டர், அது வந்து அவங்க கொலை குற்றம் புரிஞ்சிருக்காங்க, அதுதான் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கிரிமினல் லா. சிவில் லா நம்ம அகெயின் பார்த்தோன்னா பர்சனல் லான்னு ஒரு டிவிஷன் இருக்குது அதில். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹிந்துக்களுக்கு ஒரு சட்டம், முஸ்லீமுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்டியனுக்கு ஒரு சட்டம். சரி, என்ன சட்டங்கள் அவங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கல்யாணம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிந்துஸ்க்கு வரப்போ ஹிந்து மேரேஜ் ஆக்ட், கிறிஸ்டியன்ஸ்க்கு கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட், முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட். வேறு வேறு ரிலீஜியன் சம்மந்தப்பட்டவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இருக்குது. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு வரும்போது ஹிந்துஸ்க்கு வரும்போது ஹிந்து சக்சஷன் ஆக்ட், முஸ்லீம்ஸ்க்கு ப்ராப்பர்ட்டி டிவிஷனுக்கு ஒரு ஆக்ட், கிறிஸ்டியன்ஸ்க்கு ஒரு ஆக்ட். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம வந்து கல்யாணத்துலேருந்து மெயின்டெனன்ஸ்லேருந்து ப்ராப்பர்ட்டி டிவிஷன்ஸ்லேருந்து நம்ம தனித்தனியாக ஆக்ட் இருக்கப்போ அப்புறம் எப்படி வந்துட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட் நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்டாக இருக்குது. ஸோ இதுதான் கான்செப்ட். என்ன சொன்னாங்கன்னா, அம்பேத்கர் இதை பேஸ் பண்ணி தான் என்ன சொன்னார்னா, பர்சனல் லான்னு ஒன்று வேண்டாம், யூனிஃபார்ம் சிவில் கோட்னு ஒன்று கொண்டு வந்துடுவோம். கல்யாணமாக ஒரே லா இருக்கட்டும், அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஹிந்துஸாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ரிலீஜியனாக கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஒரே லா தான். அதே மாதிரி நமக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரே லா இருக்கட்டும் போதும். மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே லா இருக்கட்டும் போதும். ஏன் இது அவங்க சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து இன்ஜஸ்டிஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா ஹிந்துஸில் ஒரு கல்யாணம் தான் பண்ண முடியும், பட் முஸ்லீம்ஸில் பார்த்தோன்னா ட்ரிபிள் தலாக் சொல்லிட்டு அவங்க கல்யாணம் எத்தனை கல்யாணம் வேணாம், 4 கல்யாணம் வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிறது விஷயமா இருக்குது. இதுவே பேசிக்கலி மனுஷங்களுக்கு மத்தியில் ஒரு எப்படி சொல்கிறது ஏற்றத்தாழ்வை கொண்டு வருது. ஸோ அதனால் வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஸ்டில் டிபேட்டபிள் கான்செப்டாக வந்துட்டு நமக்கு இதில் போயிட்டுருக்கு. சரி, இது வந்து இப்போ நம்ம லா வைஸ் நம்ம பார்த்துட்டோம். when it comes to political influence, இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா அது கொண்டு வரும்போது அதில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லா வேணுமா வேண்டாமா, யூனிஃபார்ம் சிவில் கோட் வேணுமா, கொண்டு வரலாமா, கொண்டு வர வேணாமா அப்படிங்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்ட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அதை வேணான்னு எதிர்க்கிறவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 17+ பார்ட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த லா வேண்டாம், யூனிஃபார்ம் சிவில் கோட்னு ஒன்று கொண்டு வந்தோம் அப்படின்னா மைனாரிட்டிஸோட ரைட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, அதனால் வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஸ்டில் வந்து டிபேட்டபிள் கான்செப்டாக இருக்குது. சரி, சுப்ரீம் கோர்ட்டில் இதை பற்றி கேட்குறாங்க. போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனோ ரிட்டோ போட்டு கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களோட வேலை வந்து இதில் வந்துட்டு லா எனாக்ட் பண்ணுறது கிடையாது. ஓகே, வி ஆர் ஹியர் டு ப்ரொடெக்ட் லா. அதாவது எங்களோட வேலை வந்து ஜுடிஷியரி, பார்லிமெண்ட்டு தான் அதை டிசைட் பண்ணணும், தட் இஸ் லா கமிஷனை வச்சு. ஏன்னா ஒரு லா கொண்டு வரணும் அப்படின்னா அது வந்துட்டு லா கமிஷன் தான் வந்துட்டு ரிப்போர்ட் எடுத்து அவங்க கொண்டு போய் கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒரு புது லா வந்துட்டு கொண்டு வருவாங்க. அதனால் பார்லிமெண்ட் ஹேஸ் டு டிசைட் இதுக்கான லா வேணுமா வேணாமா அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டை வேர்டிக்டாக அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ ஸ்டில் இது வந்து ஒரு டிபேட்டபிள் கான்செப்டாக தான் போயிட்டுருக்கு. பில் வந்தாச்சு, ஆக்டாக கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இன்னும் வந்து விஷயங்களாக போயிட்டுருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில் வந்துட்டு வேணும்னு சில பேர், வேணானும் சில பேர் அப்படின்னு கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது கொண்டு வந்தால் எங்களோட ரைட்ஸ் வந்து பாதிக்கப்படும், ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப தொன்று காலமாக நாங்கள் கொண்டு வந்த ஒரு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஃபுல்லாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு தரப்பினர். இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களுக்குள்ளே ஏன் ஏற்றத்தாழ்வு, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எல்லா மக்களும் ஒன்று, எல்லா மக்களும் சமம், ஸோ இதில் வந்துட்டு மதத்தையோ இல்லை ஜாதியோ எதுவும் கொண்டு வராதிங்க அப்படிங்கிறவங்க சில பேர் வெல்கம் பண்ணிட்டும் இருக்காங்க. நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோட் யூசிசி அப்படிங்கிறது வந்துட்டு வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து ஒரு 3 கான்செப்டை வந்து திரும்ப சுற்றி தான் வந்துட்டு ஒரு பேசும் பொருளாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா 3 கான்செப்ட் சொல்கிறாங்க. என்னென்னா சோஷியல் ஜஸ்டிஸ், இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி. ஓகே, யூனிஃபார்ம் சிவில் கோட் எதுக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்கன்னா, ஈக்குவாலிட்டி வேணும், இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ரிலீஜியன் கம்யூனிட்டி இல்லாமல் எல்லா மக்களும் சமம், ஆஸ் பர் கிரிமினல் லா எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி வரணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பட் ஆனால் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்தால்
அவங்களுக்கான இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இந்த இடத்துல பாதிக்கப்படுமா, அதாவது கான்ட்ரடிக்டரி டு ஆர்டிகல் 25 ஆகுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு தனி மனிதனா எனக்கு என்ன மதம் வேணுமோ அதை நான் பின்பற்றுவேன், என்னோட மதத்தை சார்ந்த பழக்க வழக்கங்களை நான் பின்பற்றுவேன் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கான உரிமை அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அதாவது அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது கொஷின். மூணாவது, யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்தால் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற கான்செப்ட், லைக் ஒரு சொசைட்டி அட் லார்ஜ் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நியாயம் கொடுக்கும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல கொஷின் மார்க் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் திரும்ப திரும்ப வந்துட்டு அது வேணுமா வேணாமா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்குது.